விஜயின் கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அசாதாரண சம்பவம் தொடர்பான வழக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று பிற்பகல் விசாரணைக்கு வரவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். இன்று சரியாக எத்தனை மணி அளவில் விசாரணைக்கு வர இருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. அதாவது இந்தியாவையே உலுக்கிய ஒரு பிரச்சனை என்று சொல்லலாம் கரூர் அந்த அசாதாரண சம்பவம். இந்த அசாதாரண சம்பவம் தொடர்பாக நேற்று உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி அவர்களிடம் தாவேகா, அதாவது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் ஒரு கோரிக்கை மனுவை அளித்தனர். அதாவது சுயமோட்டோவாக நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என கேட்டிருந்தனர். அந்த வழக்கை இன்று மதியம், அதாவது இது உயர்நீதிமன்றம் இப்பொழுது தசரா விடுமுறை காலத்தில் இருக்கிறது. தசரா விடுமுறை காலம் என்றால் ஒரு 10 நாள் விடுமுறை காலத்தில் இருக்கிறது. அடுத்த திங்கட்கிழமை வரை விடுமுறை. இந்த விடுமுறை காலத்தில் ஒரு நீதிமன்ற அமர்வு நீதிமன்ற வழக்குகளை விசாரிக்கும், அவசர வழக்குகளை விசாரிக்கும். அந்த அவசர வழக்குகளை விசாரிக்கும் அமர்வானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் வரும் வெள்ளிக்கிழமையானது அந்த அமர்வு அமர இருக்கிறது. அந்த அமர்வில் நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் ஆகியோர் இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதிபதி தண்டபாணியிடம் தாவேகா கட்சியினர் சென்னையில் அந்த கோரிக்கையினை, அதாவது நீதிமன்றம் தாமாக இந்த வழக்கை, இந்த விஷயத்தை, இந்த விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் என கேட்டிருந்தார்கள். அவர் அந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்விற்கு உட்பட்ட பகுதி என்பதால் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த வழக்கை நாளை, அதாவது இன்று மதியம் 2:15 மணிக்கு விசாரிக்கலாம், நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கள் என கூறியிருக்கிறார்கள். அதன்படி தாவேகா கட்சியினர், விஜய் தலைமையிலான அந்த கட்சியினர் இன்று மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அபிடவிட் என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த வழக்கின் மனு, எந்தெந்த சாராம்சத்தில் இந்த வழக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம், அதாவது அந்த கட்சியினர் தாவேகா சார்பில் யாராவது ஒரு பெயரில் வழக்கு போடுவார்கள். அந்த வழக்கானது இன்று காலை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நாம் இருக்கும் இந்த பகுதியானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் இருக்கிறோம். இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த மனுவானது இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தான் நீதிபதிகள், அதாவது இந்த வழக்கு, ஏனென்றால் இந்த தசரா விடுமுறை கால நீதிமன்றம் என்பதால் நீதிமன்ற அறையில் நீதிமன்ற வழக்குகள் இன்று விசாரணை நடைபெறாது. இது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்பதால் இந்த வழக்கை நீதிபதி அவர்களது குடியிருப்பில் வைத்து விசாரிக்கிறார்களா, அல்லது இன்னும், அதாவது ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன, இன்னும் நீதிபதிகள் மதுரை வந்து சேரவில்லை, சென்னையில் தான் இருக்கிறார்கள் என கூறுகிறார்கள். சென்னையில் இருந்தபடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரிக்கிறார்களா, அல்லது நீதிமன்ற அறையில் வைத்து விசாரிக்கிறார்களா என்பது முதலில் இவர்கள், அதாவது தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் மனு தாக்கல் செய்ய வேண்டும், அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும். அபிடவிட்டை பதிவாளர், அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் பதிவுத்துறை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.